ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை பட்டாணி கிரேவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் வெந்தயக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு கப் பச்சை பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெந்தயக்கீரையை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது கசக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த வெந்தயக்கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இங்கே நான் நெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நெய் வேண்டானாக்கா உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயக்கீரையே, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெந்தயக்கீரையில் கசப்பு தன்மை இருக்கிறதுனால இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்ணு, மலச்சிக்கல் எல்லாமே சரியாகும். வெந்தயக்கீரை நல்லா வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இதை நான் ஒரு பிளேட்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கடாயில் நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது பாருங்க. இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இது கூட நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 3 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த கிரேவியை நான் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடுறேன். பாருங்க, நெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்க. இப்போ நம்ம பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துடலாம். கூடவே நம்ம வெந்தயக்கீரை நல்லா வதக்கி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெந்தயக்கீரையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பச்சை பட்டாணி, இந்த வெந்தயக்கீரை நல்லா வெந்து வர்றதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணுறதுன்னா செக் பண்ணிக்கலாம். இது நல்லா மூடி போட்டு வேக விட்டுருந்தேன். இப்போ நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்க. இப்போ நான் 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே நம்ம ஒரு பிஞ்சு கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய வெந்தயக்கீரை பட்டாணி கிரேவி ரெடியாகி வந்திருக்குது பாருங்க. இப்போ நான் இந்த வெந்தயக்கீரையை பட்டாணி கிரேவியை எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் சப்பாத்தி கூட சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை இன்னும் பெட்டராக என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். Thank you.